செய்திகள். நான் தமிழ்நாடு கள்ளர் படைப்பட்ட நல சங்கத்தின் மாநில தலைவர் வசந்த் கடவரர். இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை வைக்க இருக்கின்றோம். என்ன அப்படி என்றால், தமிழகம் முழுவதும் கணிசமாக தென் மாவட்டங்களில் கள்ளர் பள்ளி என்று பிரிட்டிஷ் காலங்களிலிருந்து இருக்கிறது. அது இன்று நேற்றல்ல. அதற்கு எங்கள் சமுதாயத்தை சார்ந்த பெருங்குடி மக்கள் பெரும் நிதியை வழங்கி, நிலத்தை வழங்கி அந்த பள்ளிகள் துவங்கப்பட்டது. எங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டதை இன்று அந்த பள்ளிகளுக்கு வெறும் தமிழக அரசு எந்த ஒன்றும் செய்யாமல் இன்று பள்ளியின் அந்த விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதி என்று மாற்றம் செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அந்த அரசாணையை முதலில் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழகமெங்கும் தமிழ்நாடு கள்ளர் படைப்பட்ட நலசங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அங்கங்கு அனைத்து மாவட்டத்திலும் நாங்கள் கோரிக்கை மனு அளிக்கின்றோம். என்ன காரணம் என்றால், தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்வதனால் அனைத்தையும் செய்துவிட முடியாது. ஒருமித்த கருத்தோடு சிலவற்றை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் கல்வியில் புரட்சியை கொண்டு வாருங்கள். பெயரை மாற்றுவதனால் எந்த ஒரு புரட்சி வந்துவிடாது. அது எங்களுடைய சொத்து. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழக அரசுக்கு அதை உபயோகிக்கின்ற, அதை கண்காணிக்கின்ற வேலை மட்டும்தான் தமிழக அரசுக்கு உண்டு ஒழிய அதன் பெயர் மாற்றுவதற்கான எந்த ஒரு பணியும் இல்லை. இப்படி எல்லாவற்றையும் எங்களுடைய கலாச்சார பண்புகள் அனைத்தையும் நீங்கள் சீர்குலைத்து பெயர் மாற்றினால் சீர்குலைந்து தான் போகும். எங்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு செய்கின்ற இந்த பணியை தமிழக அரசு உடனடியாக இதை கைவிட வேண்டும். உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற்று கள்ளர் சீர்திருத்த பள்ளியின் கள்ளர் பள்ளியின் உடைய அந்த விடுதியில் கள்ளர் விடுதி என்று, பள்ளியின் விடுதி என்று அந்த பெயரை வைக்க வேண்டும், பழைய பெயரை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கோரிக்கை ஏற்று தமிழக அரசு செவிசாய்த்து உடனடியாக பழைய பெயரையை மாற்றவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டங்கள் அறிவித்து அகிம்சை முறையில் போராடுவோம். எங்களது உரிமையை மீட்பதற்கு நாங்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். போராட வைப்பதே தமிழக அரசாக இருக்கிறது. எதையெல்லாம் கொண்டு வரலாம். கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்றால் சமூக நீதி இன்றா வந்தது, 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பே வந்தது. இவர்கள் வந்த பிறகு வரவில்லை. இங்கு சமூக நீதி எங்களுக்கு தேவை. எங்களுடைய உரிமை, எங்களது பெயரில் உள்ள பள்ளியின் அதை பெயரை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? தமிழக அரசு இதை கைவிட்டு அந்த அரசாணையை முதலில் ரத்து செய்ய வேண்டும். பழைய பெயரிலே உள்ள கள்ளர் பள்ளி விடுதி என்றே அதை வைக்க வேண்டும். அது எங்களது பிரதான கோரிக்கை. இதை தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து அது வெல்லும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.